ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் என்னென்னா 9th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட். என்னது? ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் டெமோக்ராட்டிக் ஒன் டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஸோ அதை போல் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஃபாலோஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு. அதில் மோஸ்ட் காமன் டெமோக்ரஸி தான். பட் ஸ்டில் இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டோக்ரஸி. ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டோக்ரஸி. அரிஸ்டோக்ரஸி. ஸோ இது a form of government in which a power is held by the nobility. ஸோ எக்ஸாம்பிள் யூகே. நொபிலிட்டி ஹெல்ட் பை த நொபிலிட்டியாக இருந்தால் அது அரிஸ்டோக்ரஸி. யூகே தான் எக்ஸாம்பிள். அங்கே குயின் தான் ஹெட்டு. அது ஹெரிடிட்டி பேஸ்டாக வந்துகிட்டே இருக்கும். அங்கே ஹெட் ஆஃப் த கண்ட்ரி குயின் தான். ஆனால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ இதே மொனார்க்கி. இப்போ இதே அந்த குயின் ரூல் பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அது மொனார்க்காக இருந்திருக்கும். அது இப்போ எக்ஸாம்பிள் பூட்டான் அது மாதிரி தான். ஸோ அந்த கிங் ஆர் குயின் தான் ரூல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் ரூலிங் பண்ணுறது. ஸோ யூகேயில் அப்படி கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு ஹானரரி ஹெட் மாதிரி தான். ஸோ மொனார்க் எக்ஸாம்பிள் யார்? எக்ஸாம்பிள் பூட்டான். ஸோ இதே ஆட்டோக்ரஸி அப்படின்னா ஒரு பர்சன்கிட்டே கம்ப்ளீட் பவர் இருக்கிறது, அதுதான் ஆட்டோக்ரஸி. எக்ஸாம்பிள் நார்த் கொரியா. ஆட்டோக்ரஸி. இந்த ஆட்டோக்ரஸி ஆல்சோ டிக்டேட்டர்ஷிப்னு கூட சொல்லலாம். ஸோ டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லலாம். ஒலிகார்கி அப்படின்னா ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் கிட்ட பவர் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கிறது. ஸோ அதான் ஒலிகார்கி. அது சைனா எக்ஸாம்பிள். தியோக்ரஸினா அந்த ரிலீஜியஸ் ஹெட் ப்ரீஸ்ட்டு தான் அவங்களே காடுன்னு சொல்லிப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த நேம் ஆஃப் காட் ரிலீஜியஸ் டாக்டரின்ஸை வச்சு ரூலிங் பண்ணுறது தான் தியோக்ரஸி. தியோக்ரஸி எக்ஸாம்பிள் வாட்டிகன் சிட்டி. ஸோ வாட்டிகன் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ இதை யாருமே ரூல் பண்ணலை அப்படின்னா அனார்கி. ஸோ இது ஒரு கேட்டகரி இருக்குது, அனார்கி. யாருமே ரூல் பண்ணலை அப்படின்னா அனார்கி ஸோ அடுத்து டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் பார்த்தலாம். ரிப்பப்ளிக்னா அந்த கண்ட்ரியோட ஹெட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இது ஹேஸ் பீன் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை த பீப்புளாக இருந்தால் அது ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இந்தியா இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுறோம். யார்? பிரசிடெண்ட்டு. இதே யூஎஸ்ஏ டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். பட் ஆனால் ரெண்டுமே ரிப்பப்ளிக் தான். பட் யூகே அப்படி கிடையாது. ஏன்னா யூகேவோட ஹெட்டு யாருன்னா குயின். ஸோ இவங்க ஹானரரி ஹெட்டு, ஹெரிடிட்ரி பேசிஸில் தான் வருவாங்க. ஸோ அப்படின்றனால இது அவங்க ரிப்பப்ளிக் கிடையாது, இட்ஸ் அ மொனார்க்கு. அதே போல் இந்த ரிப்பப்ளிக்ன்ற வேர்டு எங்கே காயின் ஆகுதுன்னா 500 BCயில் ரோமில் வருது. ஸோ இதோட மீனிங் என்ன? ரெஸ் பப்ளிக்கான்றது லாட்டின் வேர்டு. அதோட மீனிங் பப்ளிக் மேட்டர். ஸோ இதுதான். ஸோ அது லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகுது, ரெஸ் பப்ளிக்கான்ட்டு. மீனிங் பப்ளிக் மேட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ ரிப்பப்ளிக் டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணோம்? 26 January 1950. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா 26 November 1949. அதான் கான்ஸ்டியூஷன் டே. கான்ஸ்டியூஷன் டேனா 26 November 1949. ஸோ இப்போ டெமோக்ரஸி அதை பார்த்துட்டோம்னா, டெமோக்ரஸினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஆட்சி செய்கிறது. எதுக்காக? டு கிவ் வெல்ஃபேர் ஃபார் த ஸ்டேட், ஃபார் த பீப்புள். என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸ் எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டெமோக்ரஸியில் தான் 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். டெமோக்ரஸியை கம்ப்ளீட்டாக இப்போ பார்த்துடலாம். ஸோ டெமோக்ரஸிங்கிற வேர்டு எதுலேருந்து வருது அப்படின்னா இட்ஸ் அ க்ரீக் வேர்டு. டீமோஸ் ப்ளஸ் கிரேஷியா அப்படிங்கிறாங்க, பீப்புள்ஸ் பவர். இது இட்ஸ் அ க்ரீக் வேர்டு. அதே போல் 2007 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் September 15 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ September 15 இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியோட பேசிக் ஃபீச்சர் எதுனா லிபர்ட்டி அண்ட் ஈக்குவலிட்டி தான். லிபர்ட்டி ஈக்குவலிட்டி தான் இந்த டெமோக்ரஸியோட பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸு. லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து
மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 ஃபேமஸ் கோட்ஸ் இப்போ நம்ம யூஸ்வலாக எல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். அப்ரஹாம் லிங்கன் வந்து என்ன சொல்கிறார், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள்னு சொன்னது யாருன்னா அப்ரஹாம் லிங்கன் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் இந்த டெமோக்ரஸி ரிலேட்டடாக. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 20 பேர் வந்து சென்ட்ரல் உட்காந்து ஆட்சி செய்கிறது வந்து டெமோக்ரஸி கிடையாது. கிரவுண்ட் லெவலில், வில்லேஜ் லெவலில் அவங்களுக்கு அட்டானமஸாக அவங்க பவர் வச்சு அவங்களே ரூல் பண்ணுறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்கிறார். True democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. இதுதான் வந்து அவர் சொல்கிறார். ஸோ இது ஒரு 2 ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. அதே போல் இப்போது டெமோக்ரஸி சொல்கிறோம். இப்போ டெமோக்ரஸி எங்கேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரீஸு 2500 BC கிரீஸ் ஏத்தன்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்தியாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சாணக்கிய அர்த்தசாஸ்திராவில் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெமோக்ராட்டிக் இது வில்லேஜ் லெவலில் அட்டானமஸாக இருந்திருக்கு. அதே போல் சோலா பீரியட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குலவலை சிஸ்டம். ஸோ இப்படி தான் வந்து டெமோக்ரஸி வந்து இதாக இருக்குது. இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போது டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, அதாவது பாலிசிஸில் எனாக்ட் பண்ணுறது எல்லாமே மக்களே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டைரெக்டாக பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. அதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இனிஷியேட், ரீகால், பிளெபிசிட், ரெஃபரண்டம். ஸோ இது எல்லாமே இந்த டைரக்ட் டெமோக்ரஸியோட ஃபீச்சர்ஸ். மக்களே வந்து இனிஷியேட் பண்ணலாம். இல்லை யாராவது வந்து எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்கள ரீகால் பண்ண முடியும். பிளெபிசிட்டு, ரெஃபரண்டம் ரெண்டும் என்னென்னா ஓட்டிங் பேசிஸில் வந்து பாலிசிஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாலிசியை வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிது அப்படின்னா, பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஓட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரண்டம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் என்ன ஓட் பண்ணி அவுட்புட் ரிசல்ட் வருதோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஆனால் பிளெபிசிட்டுங்கிறது அப்படி கிடையாது. பிளெபிசிட்னா மக்களோட கருத்தை கேட்டுப்பாங்க, பட் ஆனால் அதை வந்து அதுபடி வந்து செயல்படணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது பிளெபிசிட்டுக்கு. பட் ரெண்டுமே ஓட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி வந்து இப்படி தான் இருக்கும். டைரக்ட் டெமோக்ரஸி வந்து இப்போ வேர்ல்டில் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற இது எல்லாமே மோஸ்ட்லி இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார்? எம்பி அண்ட் எம்எல்ஏ. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பாலிசிஸ் எனாக்ட் பண்ணுறாங்க. வேறஸ் இதில் வந்து டைரக்ட் டெமோக்ரஸினா டைரெக்டாக பீப்புளே வந்து பாலிசிஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கு இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம். இங்கே இருக்குது 2 டைப்ஸ்னால் டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. 2 ஃபார்ம்ஸ் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதே மாதிரி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எங்கே இருக்குது? யூஎஸ்ஏ. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து இந்தியா அண்டு இங்கிலாந்து. ஸோ இங்கே ஃபாலோ பண்ணுறது. இதில் என்ன ஒரு இதுனா, பிரசிடென்ஷியல் ஃபார்மில் வந்து எல்லாருக்குமே வந்து பேரலாக இருப்பாங்க. தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் டு ஈச் அதர். ஆனால் இங்கே வேறஸ் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். தேர் அக்கௌண்டபிள். அதனால தான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து டெமோக்ரஸி இன் இந்தியா. டெமோக்ரஸி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 79% ஆஃப் பாப்புலேஷன் வந்து பிலீவ் இன் டெமோக்ரஸி. வேர்ல்டுலேயே இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். 79% வந்து இங்கே பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு இதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லை. சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. பட் இது பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். மெயின்ஸ் எழுதும் போது கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ எலெக்ஷன்ஸ் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான், எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இந்தியாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ லோக்சபாவில் வந்து மொத்தம் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ். இதை எலெக்ஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம், பட் இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் படிச்சிருங்க. அதுக்கு ஏன்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ஸோ மொத்தம் லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ தான் இங்கே வந்து ராஜ்யசபாவில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் 12 பேர் இருக்காங்க. யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு என்னென்னா, பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னா எட்வர்ட் லியூட்டன் அண்ட் ஹெர்பர்ட் பாக்கர். எப்போ 1912-13. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1921 to 27 தான் கம்ப்ளீட் ஆகி முடியுது. ஸோ எட்வின் லியூட்டன் அண்ட் ஹெர்பர்ட் பாக்கர்
ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா 1920. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1952. ஸோ 1952 இருக்கும்போது தான் மொத்தம் 489 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 364 தான் ஐஎன்சியே வந்து எடுத்துடுறாங்க, செக்யூர் பண்ணிடுறாங்க பிளேஸு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் வராங்க. யார் பிரைம் மினிஸ்டர் வந்து பண்டிட் நேரு தான் வந்து வராங்க. அதே போல் 1946 இருக்கு இல்லையா, 47 இருக்கு இல்லையா, 47 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணுறது வரைக்கும், ஏன்னா இங்கே 26 ஜனவரியில் தான் நம்ம பிரசிடெண்ட்டாக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இது பண்ணுறோம், கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணி நம்ம பிரசிடெண்ட் ஆகிறோம். பட் இந்த பீரியடில் யார் ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஹானரரி ஹெட்டாக அங்கே கிங் ஜார்ஜ் VI தான் வந்து ஹானரரி ஹெட்டாக வந்து இந்த பீரியடில் இருக்காங்க. எப்போ 1947 to 1950 வரைக்கும். ஸோ கிங் ஜார்ஜ் VI. வேறு வந்து இருக்குது பிரிட்டிஷ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து 1920, ஆஃப்டர் வந்து 1952. ஸோ இதில் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதே போல் இந்த ப்ளூ மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரெயின் சுப்ரீம் யூஸ்வலி கிங் ஆர் குயின்னா மொனார்க். பூட்டான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர்னா ஆட்டோக்ரஸி, எக்ஸாம்பிள் நார்த் கொரியா. வென் அ கண்ட்ரி இஸ் கவர்ன்டு பை அ ஃபியூ பீப்புள், ஃபியூ ப்ரிவிலேஜ், ஃபியூனா ஒலிகார்கி, எக்ஸாம்பிள் இது சைனா. அடுத்து ஃபார்மர் சோவியட் யூனியன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒலிகார்கி, அதுவும் அதே தான், ஃபியூ பீப்புள்ஸ்க்கு ஹேண்ட்ஸில் தான் வந்து பவர் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. செலக்ட் த ஆட் ஒன். இந்தியா வந்து USA, ஃப்ரான்ஸ் இது எல்லாமே ரிப்பப்ளிக்கு. வாட்டிகன் வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட். அப்ரஹாம் லிங்கன் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் USA. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள்னு சொன்னது அவர் தான். குரவாலி சிஸ்டம் வந்து எங்கே, சோலாஸு. டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஓல்டன் டைம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் இன் ஏத்தன்ஸ், கிரீஸு. அடுத்து இன் விச் கண்ட்ரி ஹேஸ் அ டெமோக்ரஸி ஒரிஜினேட்டட், ஏத்தன்ஸ். From which language was the term democracy, Greek. என்ன, demos plus Gracia, people's power. ஸோ அடுத்து வந்து demos Gracia அது பார்த்தாச்சு. ஸோ 11th வந்து in democracy the final authority rests with people. Which one of the country has president form of government, USA, presidential form, USA. The largest democratic country in the world is India. So assertion reasonல direct democracy is practiced in Switzerland, ஆமாம். So people directly participate in decision making, correct. So both A and R are true. R is a correct explanation of A. That is the assertion reasonல India has parliamentary form of democracy, ஆமாம். Indian parliament comprises of 2 houses, yes. So ரெண்டுமே இது கரெக்டு. அடுத்து த மீனிங் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ரைட் டு ஓட். மீனிங் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ரைட் டு ஓட்டு. த கிராண்ட் ஆஃப் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் கிரியேட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி. ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கிது எல்லாருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இன்வால்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி. அதே போல் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இது இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் பொலிட்டிக்கல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இதே சிஎம் வந்து அப்பாயிண்டட் பை கவர்னர். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட் 12 மெம்பர்ஸ். அதே மாதிரி லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து நாமினேட் ஆவாங்க. ஸோ ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸு. The first general election after independence 1952. Before independence 1920. The Constitution of India was finally adopted எப்போ, November 26. இதுதான் Constituent Day சொல்கிறோம். 2 types of democracy, direct, indirect democracy. An example for direct democracy வந்து Switzerland. India has a parliamentary form of government, correct. US வந்து presidential form of government. Nehru வந்து Dash was the first prime minister in Nehru. The first general election held in British India in the year 1920. So before independence. அடுத்து என்ன, இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வந்து வாஸ் டிசைன் பை யார், எட்வின் லூட்டின் அண்ட் ஹெர்பர்ட் பாக்கர். எப்போ 1912-13. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1921 ஸ்டார்ட் பண்ணி 27 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து ஆட்டோக்ரஸி,
இது நார்த் கொரியா. ஆட்டோக்ரஸி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஓட் எப்போது 18 சாணக்கியா அர்த்தசாஸ்திரம் எழுதினார். தியோக்ரஸி எங்கே இருக்குது? வாட்டிக்கனில். யார்? ப்ரீஸ்ட்டு தான் வந்து அங்கே ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.